ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் டிஎன்இ சேவை அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இ சேவையினுடைய லிங்க் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இ7 ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய லாகின் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கு போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சர்வீசஸில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் புதுசாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்தது அப்படின்னாக்கா கேன் நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு உங்கள் டேட்டாஸை நீங்கள் ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்கள் ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டா பர்த் கேட்குறாங்க. உங்களுடைய டேட்டா பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய கம்யூனிட்டியினுடைய சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரை நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்குபேஷனல் குரூப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதர் ஆக்குபேஷன் அப்படின்னும் போது ஸோ உங்களுடைய ஆக்குபேஷன் என்னவோ அதை நீங்கள் வந்து அங்கே டைப் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. வெதர் அலைவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நோனா நோன் கொடுத்துங்க. ஸோ நம்ம எஸ் கொடுப்போம். அடுத்து நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் கேட்குறாங்க. அதை நீங்கள் என்னவோ அதை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு என்னவோ அதை நீங்கள் கொடுத்துங்க. ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க, அதர்ஸ் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் அப்படின்னும் போது டெய்லி வேஜஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ சேலரி பே ஸ்கேல் வந்து என்னவோ அதை நீங்கள் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அப்படின்னும் போது டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னும் போது ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னும் போது உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அப்படின்னு பே ஸ்லிப்போ இல்லை இன்கம் சர்டிஃபிகேட்டோ எதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க.
ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அங்கே வந்து ஐ அக்ரி அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் பட்டன் மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் மோட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிங்க. ஸோ நம்ம வந்து QR கோடு யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா QR அப்படின்றது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேன் QR கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐலேருந்து ஃபோன்பே, கூகுள் பே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஏதாவது ஒரு யூபிஐலேருந்து உங்களுடைய ஸ்கேனரை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனவுடனே யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுடைய ரிசிப்டை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிசிப்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் காப்பி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய OBC சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.